Hello everyone, இது Big Data Analyticsல யூனிட் 1ஓட third lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல characteristics of big data ன்னு பார்த்தோம். இந்த வீடியோல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் Hadoop ecosystemனா என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லயுமே இந்த Hadoop ecosystem வரும். ஓகேவா? சோ இன்னைக்கு Hadoop ecosystem தான் பார்க்க போறோம். பாருங்க, Apache Hadoop is an open source framework that is used to efficiently store and process large data sets. So big data is large amount of data. So அந்த large amount of dataவை எஃபிஷியன்டா ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்றதுக்கு தான் இந்த அப்பாச்சி Hadoopங்கிற ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? The size of the data sets range from gigabytes to petabytes of data. So நம்ம டேட்டா செட்ஸோட சைஸ் வந்து ஜிகாபைட்ஸ்ல இருந்து பெட்டாபைட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து Hadoop refers to high availability distributed object oriented platform. So இந்த Hadoopக்கு ஃபுல் ஃபார்ம் இதான், high availability distributed object oriented platform. ஓகேவா? Hadoop framework consists of a storage layer known as Hadoop distributed file system. So இந்த Hadoop frameworkல ஒரு storage layer இருக்கு, அது வந்து Hadoop distributed file system. இத HDFS னு சொல்லுவாங்க. அடுத்து and a processing framework, ஒரு processing framework இருக்கு. இது என்னன்னா MapReduce programming model. So இந்த ரெண்டுமே முக்கியமானது. HDFSங்கிறதும் MapReduceம் முக்கியமானது Hadoop frameworkல. ஓகேவா? So இந்த Hadoopல உள்ள key features என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த Hadoop வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். நம்ம பார்த்தாலே ஓப்பன் சோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்றாங்க. அடுத்து லார்ஜ் கிளஸ்டர் ஆஃப் நோட்ஸ். இந்த Hadoopல வந்து நம்ம டேட்டா வந்து நிறைய கிளஸ்டர்ஸா பிரிச்சுப்பாங்க. ஸோ சின்னதா பிரிச்சுப்பாங்க, அதான் லார்ஜ் கிளஸ்டர் ஆஃப் நோட்ஸ். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவை தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால பேரலா ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து ஃபெயிலியர் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம டேட்டா ப்ராசஸிங்ல ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இதான் Hadoopல ஃபெயிலியர் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டினா நமக்கு நம்ம டேட்டா சைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம ப்ராசஸ் பண்ற அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் Hadoop. ஓகேவா? நெக்ஸ்ட் Hadoop எக்கோசிஸ்டம். ஸோ இந்த Hadoop ஃப்ரேம்வொர்க் வந்து எந்த மாதிரி இருக்கு, இந்த Hadoopல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த Hadoop எக்கோசிஸ்டம்ங்கிறது. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங். இதை வந்து Hadoop காமன்னு சொல்லுவாங்க. ஸோ காமனா என்னென்னலாம் மேனேஜ் பண்றாங்க, என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மேனேஜ் பண்றதுதான் இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் ஃபர்ஸ்ட். அடுத்து கோஆர்டினேஷன், அடுத்து ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஷெடியூலிங், அடுத்து ஸ்கிரிப்டிங், அடுத்து மிஷின் லேர்னிங், குவரி, NoSQL, டேட்டா இன்டகிரேஷன். ஸோ டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் ஆகவே எல்லாத்தையுமே இங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொன்றுலையுமே என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ Zookeeper, அடுத்து Oozie, Pig, Magout, Hive, HBase, இது மாதிரி என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணாங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த Hadoop எக்கோசிஸ்டம்ல ஒரு ரெண்டு முக்கியமான காம்பனன்ட்ஸ் நம்ம பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் வந்து MapReduce. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க? ப்ராசஸ் பண்றதுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராசஸிங். இதுக்கு வந்து MapReduce யூஸ் பண்றாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டோரேஜ்க்கு என்ன யூஸ் பண்றாங்க? HDFS. இந்த ரெண்டுமே நம்ம Hadoop எக்கோசிஸ்டம்ல ஒரு முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஸோ Hadoop எக்கோசிஸ்டம்க்கு இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதான் கொடுத்துருக்காங்க. Hadoop is a Java-based framework that is extremely popular for handling and analyzing large sets of data. ஸோ நம்ம இப்போ பார்த்ததுதான், இந்த Hadoop வந்து ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவை எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இந்த Hadoop ecosystem refers to the various components of the Apache Hadoop software library. ஸோ இந்த Hadoopல உள்ள வேரியஸ் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்றதா இந்த Hadoop ecosystem சொல்றாங்க. Some components of the Hadoop ecosystem includes HDFS, Hive, Pig, Yarn, MapReduce, HBase, Zookeeper, etc. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் என்னென்னங்கிறத இந்த இதுல எழுதுறத அப்படியே எழுதிக்கோங்க. இந்த Zookeeper, Oozie, Pig, இது எல்லாமே காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ் எழுதும்போது இந்த ரெண்டையும் விட்டுறாதீங்க, MapReduce, HDFS, ஏன்னா ரெண்டுமே முக்கியமான காம்பனன்ட்ஸ். அதனால அதை எழுதிக்கோங்க, MapReduce, HDFS. ஓகேவா? ஸோ இப்படி நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு எழுதியாச்சு. இதான் Hadoop எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட் இந்த Hadoopல வந்து என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குன்னு எழுதுறோம். There are 4 main libraries in Hadoop. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் Hadoop காமன். இந்த Hadoop காமன்ல தான் நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணதான் இந்த Hadoop காமன்ங்கிற லைப்ரரி. ஓகேவா? நெக்ஸ்ட் Hadoop MapReduce. ஸோ நம்ம பார்த்ததான் ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த Hadoop MapReduceங்கிற லைப்ரரி யூஸ் பண்றாங்க. அடுத்து Hadoop Yarn. இந்த Hadoop Yarnங்கிறது yet another ரிசோர்ஸ் நேவிகேட்டர். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த Hadoop Yarnங்கிறது யூஸ் பண்றாங்க. அடுத்து Hadoop டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க? ஸ்டோரேஜுக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ இப்படி Hadoopல ஒரு 4 முக்கியமான லைப்ரரிஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து 2 மார்க்காக பார்த்துக்கோங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் Hadoop. இந்த Hadoopனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ், ஸோ இது வந்து நீங்க தனியா படிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே நீங்க அட்வான்டேஜஸ்ல கூட எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ மறந்துருச்சுன்னா அதே கூட எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, ஸ்கேலபிலிட்டி. ஸோ நம்ம அங்க பார்த்ததுதான், நமக்கு டேட்டா செட்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராசஸிங் கெப்பாசிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதான் ஸ்கேலபிலிட்டி. அடுத்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இது ஓப்பன் சோர்ஸ்ங்கிறனால நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அடுத்து ஃபெயிலியர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஃபெயிலியர் நடந்தாலுமே அதை நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து Hadoop கேன் ஹேண்டில் அன்ஸ்ட்ரக்சர்ட் அஸ் வெல் அஸ் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா மட்டும் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் கிடையாது. இங்க வந்து செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்தாலும் ப்ராசஸ் பண்ணலாம், இல்ல அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்தாலுமே ப்ராசஸ் பண்ணிக்கலாம் Hadoopல. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் Hadoop எக்கோசிஸ்டம்ங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் Hadoopல என்னன்னு எழுதுறீங்க, ஒரு டெஃபினிஷன் மாதிரி. அடுத்து அந்த Hadoopல உள்ள கீ ஃபியூச்சர்ஸ், இதையுமே 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஸோ கீ ஃபியூச்சர்ஸ் எழுதுறோம். அடுத்து Hadoop எக்கோசிஸ்டம் ஒரு டயக்ராம் டிரா பண்றோம். இந்த டயக்ராம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் டிரா பண்ணிட்டு அந்த டயக்ராம்ல பார்த்ததா அப்படிங்க எடுத்து எழுதுறோம். Hadoop எக்கோசிஸ்டம்னா என்ன, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு எடுத்து எழுதுறோம். அடுத்து இந்த Hadoopல என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குன்னு எடுத்து எழுதுறோம். Hadoop காமன், MapReduce, Yarn, அப்புறம் HDFS. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணணும் நீங்க நினைச்சிட்டீங்கனாலே இது உங்களுக்கு ஈஸியா நினைவு வந்துடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் காமன்ங்கிறது என்ன லைப்ரரிஸ், என்னென்ன காம்பனன்ட்ஸ்க்கு என்னென்ன லைப்ரரிஸ் தேவைப்படுதுங்கிற மேனேஜ் பண்றதுதான் காமன். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு காமன் இருக்கு. அடுத்து MapReduceங்கிறது ப்ராசஸ் பண்றதுக்கு, ஸோ ப்ராசஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு MapReduceங்கிறது. அடுத்து ரிசோர்ஸ் மேனேஜ் பண்றது வந்து Hadoop Yarn. அடுத்து ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றது HDFS, Hadoop டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ஓகேவா, ஸோ இப்படி 4 லைப்ரரி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து Hadoopோட அட்வான்டேஜஸ், இதுவுமே ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ இவ்வளவுதான் Hadoop எக்கோசிஸ்டம்ங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.